வேதத்தின்படி நடவாதவன் எரேமியா 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின்படி சர்வநாசத்திற்கும் கர்த்தர் ஒப்புக் கொடுப்பார். பிரியமானவர்களே, கர்த்தரை மெய்யாய் தேடுங்கள். ஏன் சொன்னார்? நீ மெய்யாய் தேடுவதில்லை, வசனத்தின்படி தேடுவதில்லை. கர்த்தாவை வாரும் வாரும் என்னை குணமாக்கும் இப்படி சொன்னால் ஒன்றும் நடக்காது. அப்படிதான் தாவீதும் கும்பிட்டான். மகன் படுக்கையில் கிடக்கிறான், சாகிறதுக்கு. அவன் போய் உபவாசித்தாள்தான். அவன் பேச்சையே கேட்டாரா? அவன் விண்ணப்பத்தையே கேட்டாரா? கொன்று தானே போட்டார். யூ திங்க் உன் குமாரன் படுக்கையில் இருக்கிறானா? உன் பிள்ளைகளுக்கு வியாதியா? உன் பிள்ளைகளுக்கு பிசாசின் போராட்டமா? உடனடியாக பொருத்தனை செலுத்தி கர்த்தரிடத்தில் வா. இது பொருத்தனை ஊழியம். ஜீவ ஊழியனாலே பொருத்தனை ஊழியம்தான். பொருத்தனை செலுத்துகிறவர்களுக்கு போராடுகிற ஊழியம். அல்லேலூயா. பிசாசு பிடித்திருந்தால் சங்கீதம் 76 11 12 படி, நாகம் 1 15 படித்து அந்த வசனத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படி. அப்பொழுதுதான் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கே ஈசாக்கை கேட்டு வாங்கித்தான் ஆசீர்வதிச்சார், கூடவே இருந்தார். ஆனால் பலி இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை. ஆகவே பலிகள் என்பது உங்களை மாற்றுவதற்கு, உங்களை உருவாக்குவதற்கு, உங்களை சிருஷ்டிப்பதற்கு, உங்களை புதுப்பிப்பதற்கு, உங்களை பலப்படுத்துவதற்கு, உங்கள் பலவீனங்களை பிடுங்கி எறிவதற்கு. மூட்டை மூட்டையாக மாத்திரை சாப்பிடுகிறாய், இனியாவது ஞானம் வரட்டும் உனக்கு. கர்த்தருடைய வார்த்தையே மதுரம், கர்த்தருடைய வார்த்தையே சுகம். சுகம் என்ற மதுரத்தை தடவிதான் ஒரு வாக்குத்தத்தத்தை அனுப்புகிறார் கர்த்தர். நான் உன்னை குணமாக்குகிற தேவன், நான் உன் காயங்களை கட்டுகிற தேவன். யார்கிட்ட போய் நிற்கிறீங்க? விக்கிரகத்திட்ட போய் நிற்கிறீங்க, சுருவங்கள்ட்ட போய் நிற்கிறீங்க, மருத்துவ இடத்துல போய் நிற்கிறீங்க, பிசாசுக்கும் மருத்துவ இடத்துல போய் நிற்கிறீங்க, பிக்ஸுக்கும் நீங்கள் மருத்துவமனையில் போய் நிற்கிறீங்க. மத்தேயு 17 படித்து பாருங்க. அது பிக்ஸ் என்ற வியாதி சந்திர ரோகம். அது பழைய ஏற்பாடின் காலத்திலும் முன்னோர்களும் பயன்படுத்தின வார்த்தை. சந்திர ரோகம் பிடித்தவனை போல் இருக்கிறாய், காக்காவலி பிடித்தவனை போல் இருக்கிறாய். நீ எந்த நேரத்திலும் தண்ணீரும் நெருப்பிலும் விழுகிறாய். ஒரு சாவியை கொடுத்தாலே அது நின்று போகும். ஒரு இரும்பை எடுத்து கையில் வச்சாலே காக்காவலி நின்று போகும். இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் போய் சும்மா இன்ஜெக்ஷனும் ட்ரீட்மெண்ட்டும் காசை விரயமாக்குகிற ஒரு வியாதி. பிக்ஸ் வியாதி பிடித்தவனை எந்த மருத்துவமாவது குணமாக்கி இருக்கிறதா? ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறதா? கிடையாது. இழுப்பு வியாதி கர்த்தர் அனுப்பினார். உனக்குள்ளே இளைப்பை அனுப்புவேன் என்று சொன்னார். இந்த வியாதி எங்கேயாவது சொஸ்தமாய் இருக்கிறதா? சொஸ்தமில்லை. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 11 தெளிவாய் சொல்லுகிறது. உன் முழங்கால்களை தத்தளிக்க பண்ணுவேன். முழங்கால்களுக்கு நீ பிளேட்டே போடுற. கர்த்தருக்கு பொருத்தனை சேர்த்திருந்தா இந்த பிளேட்டே தேவையில்லை. உன் முழங்கால்களுக்கும் பலனை கொடுப்பதற்கு தேவன் சர்வ வல்லவர். உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக வியாதிகளை உங்கள் மடியிலே போடுகிறார், அதான் உண்மை. உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக கடனை மடியில் போடுகிறார், அதுவே உண்மை. ஆகவே யூ டர்ன், நீ திரும்பி கர்த்தரிடத்தில் வா. அவர் கர்த்தர் பலத்த காரியத்தை அவர் செய்து முடிப்பார். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே.
ஏதுமில்லை என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. உன் நெஞ்சு வலி எடுத்து போடுகிறேன், இப்பொழுதே நீ சுஸ்தமாகிறாய். ஸ்திரீயே, உன் நெஞ்சு வலி எடுத்து போடுகிறேன், இப்பொழுதே சுஸ்தமாகிறாய். மருத்துவம் செய்யாததை மகத்துவர் செய்து முடித்தார். நோ சர்ஜரி. யாக்கோவின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஹல்லேலூயா. யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிவீங்க? வசனத்துக்கு செவி கொடுப்பதான் தேவனுக்கு கீழ்ப்படிதல். உங்களுக்கு ஒரு வேத வசனம் வருகிறதா, கீழ்ப்படிங்க. வரலன்னா தப்பித்து போங்க. கீழ்ப்படுகிற பிள்ளைகளிடத்தில் மாத்திரமே கர்த்தர் இருக்கிறார். கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் அந்தி கிறிஸ்து இருக்கிறான். மோசே கூட கீழ்ப்படியவில்லை ஒரு இடத்தில், ஆகவே அடித்தே கொன்றார். எதற்கு? அது ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். கீழ்ப்படியலன்னா மோசைக்கு ஏற்பட்டதான் உங்களுக்கும் ஏற்படும் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கோபம் வருகிறது. எபேசியர் 5:6 கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் கோப அக்கினி வருகிறது. ஆகவே நீங்கள் கீழ்ப்படியலாம் இல்லையா? கீழ்ப்படியலாம். நீங்கள் சபைக்கு கீழ்ப்படியாதீங்க, ஊழியக்காரர்கள் கீழ்ப்படியாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. சபை எப்படி சொல்லும்? உன்னை இருக்கிற எல்லா தசமாத்தையும் என்கிட்ட கொண்டு வான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனும் அவன் வீட்டாரன் சாப்பிடுவதற்கு அதுக்கு ஜெப காணிக்கையே போதும். தசம பாகமெல்லாம் உலக ஊழியத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும், சபைக்கு இல்லை. அப்படின்னா தசமானம் வாங்கினா அந்த சபை என்ன செய்யணும்? ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். அந்த காசை வச்சு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஆகவே உபாகமம் 12:13 படி கண்ட இடத்தில் உன் சர்வாங்க தகன பலியை செலுத்தாமல் மிகவும் எச்சரிக்கையாயிரு. இதுவும் ஒரு வசனம்தான். கீழ்ப்படிந்திரு. கண்ட இடத்தில், ஐயோ சபை பாஸ்டர் திட்டுவாரே அதனால் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்க பாருங்க, பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த மாதிரி எண்ணமுடையவர்களை பரலோகத்தில் போக மாட்டார்கள். சபை போதகரை கண்டு பயப்படாதீர்கள், போதகராகிய தேவனை குறித்து பயப்படுங்கள். சபையை கண்டு நடுங்காதீர்கள், கர்த்தர்தான் மெய்யான சபை. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், நன்மை செய்யாதவன் பிசாசால் உண்டாயிருக்கிறான். நீ நன்மை செய்யலையா, நீ தேவனுக்கு புத்திரன் அல்ல. நீ ஏழைக்கு உதவலையா, நீ தேவனுக்கு பிரியமானவன் அல்ல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை கண்டு கொண்டேன். என்னிடம் வா என் மகனே, வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் தலையாக்குவேன். அல்லேலூயா. நீ சொல்லு, கர்த்தரின் வார்த்தையை தேசமெங்கும் அறிவே. கர்த்தர் புதியன செய்திடுவார். 2 Samuel 17:1 2 Samuel 17:1 2 Samuel 17:2 2 Samuel 17:3 2 Samuel 17:4 2 Samuel 17:5 2 Samuel 17:6 2 Samuel 17:7 2 Samuel 17:8 2 Samuel 17:9 2 Samuel 17:10 2 Samuel 17:11 2 Samuel 17:12 2 Samuel 17:13 2 Samuel 17:14 2 Samuel 17:15 2 Samuel 17:16 2 Samuel 17:17 2 Samuel 17:18 2 Samuel 17:19 2 Samuel 17:20 2 Samuel 17:21 2 Samuel 17:22 2 Samuel 17:23 2 Samuel 17:24 2 Samuel 17:25 2 Samuel 17:26 2 Samuel 17:27 2 Samuel 17:28 2 Samuel 17:29 2 Samuel 17:30 2 Samuel 17:31 2 Samuel 17:32 2 Samuel 17
2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, பாவம் செய்யும் தூதர்கள் இந்த பூமியில் உண்டா? உன்னை பாவம் செய்ய வைக்கிற பிசாசுகளும் உண்டு, தூதர்களும் உண்டு. ஆனால் பாவம் செய்யும் தூதர்களை கூட தேவன் கட்டி போடுவார், நீ வசனத்துக்கு செவி கொடுத்தால் மட்டுமே. வசனத்தை கீழ்ப்படிந்தால் மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஜாக்கிரதையாயிருங்கள். நமக்கு ஒரே கர்த்தர் தான் உண்டு. எபேசர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம். இன்றைக்கு என்ன இருக்கிறது? பற்பல கர்த்தாக்கள் இருக்கிறார்கள். ஒரு கர்த்தரை, ஒரே கர்த்தரை கண்டுபிடிப்பது உங்களுக்கு கஷ்டமான காரியம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவர்கள் எனப்படுபவர்கள் உண்டு, அநேக கர்த்தாக்கள் உண்டு. பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரே கர்த்தர் இயேசு கிறிஸ்து உண்டு. அந்த ஒரே இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை செவி கொடுங்க. பாவம் செய்தாலும் பரவாயில்லை, பாவம் செய்தாலும் கர்த்தர் இரக்கம் செய்வார், பாவம் செய்தாலும் அடிக்க மாட்டார். என்னெல்லாம் தப்பு கணக்கு போட்டிங்கன்னா அடிச்சு துவசம் பண்ணிடுவார். அல்லேலூயா. எரேமியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நான் அவர்களை அழிப்பதே அன்றி மன்னிப்பதும் இல்லை, தப்ப விடுவதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார், உரைக்கிறார், உரைக்கிறார். யாக்கோபின் தேவன் சொல்லுகிறார். ஜாக்கிரதை. என்ன சொல்கிறார்? நான் அவர்களை, மனந்திருந்தாத உங்களை அழிப்பதை அன்றி மன்னிப்பதில்லை, தப்ப விடுவதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார். நீ காட்டுக்குள்ளே மறைஞ்சிருந்தாலும் பாம்பை வச்சு கொண்டு போட்டுருவார், சமுத்திரத்துக்குள்ளே இருந்தாலும் அழிச்சிருவார், கண்மலையில் இருந்தாலும் அழிச்சிருவார். எங்கிருந்தாலும் உனக்கு அழிவுதான். மனந்திருந்த நான் எங்கிருந்தாலும் உனக்கு பிழைப்பு இருக்கிறது. ஒன்றுமில்லாத உன்னை கூட தேவன் ஆசீர்வதிப்பார். நீ ஹீரோவா, உன்னை ஹீரோவாக மாற்றிடுவார். ஆனால் கர்த்தரை நம்பு, இயேசுவை விசுவாசி, உன் பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தரிடத்தில் கொண்டு வா. அவர் உன்னை உயர்த்தியே தீருவார். அவர் அதிசயங்களை செய்வார். பிரியமானவரை, கடனா கர்த்தருக்கு பொருத்தனை செலுத்து, வியாதியா கர்த்தருக்கு பொருத்தனை செலுத்து, வழக்கா கர்த்தருக்கு பொருத்தனை செலுத்து. நாகும் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ புதிய சுவிசேஷத்தின் கால்கள் சீயோனில் இறங்கி வருகிறது. யூதாவே உன் பண்டிகை ஆசரி, உன் பொருத்தனை செலுத்து. துஷ்டனை கடந்து வரான், துன்மார்க்கன் சங்கரிக்கப்பட கடவான். அவள் பொருத்தனை செலுத்தினாதான் உன் வாழ்க்கையில் இருக்க துஷ்ட ஆவிகளையும் துன்மார்க்க ஆவிகளையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைத்திருக்கிறார். கீழ்ப்படிதற்கு அறிவுறுடி, கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம், இல்லை என்றால் உனக்கு சாபம். வசனத்தை செவி கொடுக்கலைன்னா பிழைக்க முடியாது. எத்தனை பொருத்தனைகளை உன் வாழ்க்கையில் நீ நியமித்து இருக்கிறாய், எத்தனை பொருத்தனைகளை கர்த்தருக்கு செய்வேன் என்று அறிவித்திருக்கிறாய். ஏதாவது ஒன்றையாவது நிறைவேற்றி இருக்கிறாயா? உன் சிறு வயதில் என்று ஆரம்பித்து பார், எத்தனை பொருத்தனைகளை கர்த்தருக்கு செலுத்துவேன் என்று சொல்லி 420 இன்றைக்கு நடமாடிக்கொண்டிருக்கிறாய். நீ ஒரு ஏமாற்றுக்காரியாக, ஒரு ஏமாற்றுக்காரனாக, துரோகியாக, துரோகம் செய்தவளாய் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உபாகமம் 23, 21, 22, 23. நீ கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செலுத்தி இருந்தால், சொல்லி இருந்தால், நேர்ந்திருந்தால் அதை செலுத்த தாமதம் பண்ணாதே. அது உனக்கு பாவம், நிச்சயம் உன் கையில் இருந்து வாங்குவேன்னு சொல்ற. நீ மருத்துவமனையில் சாக போகிற நேரத்தில் கர்த்தர் அந்த பொருத்தனையை பிடுங்கி எறிஞ்சிருவார், பிடுங்கி வாங்கிடுவார். இல்லைன்னா எல்லா ஆஸ்திகளும் மருத்துவமனைக்கு கரையும்படி உன்னை சீரோவாக மாற்றுவார் கர்த்தர். நீ சீரோவாக இருக்க வேண்டுமா, ஹீரோவாக இருக்க வேண்டுமா? நீ செலுத்துகிற பொருத்தனை தான் அதற்கு அடையாளம். தாவீது பொருத்தனை செலுத்தினான், சாமுவேல் பொருத்தனை செலுத்தினான், மனோவா பொருத்தனை செலுத்தினாள், அன்னாள் பொருத்தனை செலுத்தினாள், எப்தா கூட பொருத்தனை செலுத்தினான், மோவாப் ராஜா கூட பொருத்தனை செலுத்தினான், யாக்கோபு பொருத்தனை செலுத்தினான், ஆபிரகாம் செலுத்தினான். ஆனால் நீங்க மட்டும்
அதை மட்டும் செய்ய மாட்டேன், இது எல்லாம் செய்வேன். உபவாசம் இருக்கணுமா? 40 நாள் இருக்கிறடி. ஒரு பொருத்தனை செலுத்துறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. நீ எல்லாம் ஒரு உபவாசம் இருந்து என்ன கிழிச்ச? ஆண்டு ஒன்றை கிழிச்சிடுவார். உபவாசம்லாம் எங்களுக்குரியதியா? உங்கள் வியாதிகளை போக்குறதுக்கு எங்களை உபவாசித்திருப்பார். ஆனால் விசுவாசிகளையே உபவாசித்திருக்க சொல்லுகிற கள்ள ஊழியக்காரர்கள் தேசத்தில் உண்டு. அவன் நல்லா சாப்பிட்டு கொளுத்திருப்பான். அவன் உடம்பெல்லாம் எப்படி இருக்கு நீங்கள் நல்லா பாருங்களேன். நீ எப்படி இருக்கிற? வாழ்நாளெல்லாம் உபவாசம். வசனம் தான் ஐயா உனக்கு உபவாசம். தேவையில்லாத உபவாசம் உனக்கு உபத்திரவம். உன்னை பட்டினியாக இருக்க வச்சு அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆரிமேட், நீ பைத்தியக்காரியா? உன் வியாதிய நீ உபவாசித்திருந்து நீ குணமாக்கிறதுக்கு நீ என்ன ஊழியக்காரியா? நீ என்ன ஊழியக்காரனா? இல்லையே. பிறகு எதையா விசுவாசி உபவாசித்திருக்கிறீர்கள்? அதில் எங்கள் பொறுப்பு. உங்கள் பிசாசுகளை துரத்துவதற்கு தேவன் எங்களை நியமித்திருக்கிறார். குறிப்பாக என்ன நியமித்திருக்கிறார்? கள்ள ஊழியக்காரர்களுக்கு இது பொருந்தாது. உங்களை உபவாசித்து இருக்க சொல்லுகிற எந்த ஊழியக்காரனும் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஊழியக்காரன். அடிக்கப்படுவான், அழிக்கப்படுவான். யூ திங்க் நான் சொல்றதுல தவறு இருந்தால் கடிதம் எழுதி அனுப்புங்க. ஒரு தவறையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏசாயா 58 படிங்க. எது உபவாசம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே போலியான உபவாசம் உன்னை குணமாக்குவதில்லை. உனக்கு வாய் தொல்லையே கொண்டு தரும், மலச்சிக்கலே கொண்டு தரும். வசனத்தை கைக்கொள்.